உங்களுக்கு நிச்சயித்தது உலக தோற்றத்துக்கு முன்னே. பார்வோனை குறித்த காரியத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு சொன்னது, நல்ல கவனிங்க, யோசேப்புக்கு அடுத்த காரியத்தில் சில குறுக்கீடு சொன்ன பாருங்க, அல்லது இன்ட்ரப்ஷன் சொல்ல பாருங்க, அது ஆவிகள் மூலம் அவங்களுக்கு ஒரு குறுக்கீடாய் ஒரு தடையாய் வரும். ஆனால் அந்த குறுக்கீடும் அந்த தடையும் தான் யோசேப்பை மூவிங் ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட் என்று அவனை தடைகளின் மத்தியிலே, குறுக்கீடின் மத்தியிலே அவன் இளைத்து போனான், சோர்ந்து போனான், கேள்வி கேட்டான் என்று வேதத்தில் பார்க்க முடியாது. அவன் தொடர்ந்து அந்த லெக்கை நோக்கி, அவனுக்கு வைத்த லெக்கை நோக்கி அவன் போகவில்லை. அவனுக்கு தேவன் நிச்சயித்து விட்டார். அந்த நிச்சயத்துக்குள்ளே அவனை கொண்டு போய் கொண்டிருந்தார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆமென். எப்படி ஆரம்பிச்சாரு? சொப்பனம். சரி, ஒருத்தனுக்கு சொப்பனம் கொடுத்தார், மீதி எல்லாத்துக்கும் சொப்பனம் கொடுக்கல. இந்த ஒருத்தன் யார் தெரியுமா? அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அப்போ அப்பாட்ட பார்ஷியாலிட்டி இருக்கா? இல்லைங்க, மேலே இருக்கிற அப்பாட்ட கூட பார்ஷியாலிட்டி இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை என்று எப்படி சொல்கின்றேன்? அப்பா ஒரு நல்ல வஸ்திரத்தை, கலர் வஸ்திரத்தை பண்ணி மௌனம் கொடுத்தான். அப்பா இதுக்குள்ளே தான் உனக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்கிறேன், ஜீசஸ் கலருக்குள்ளதான். அவர் கலர் ஒன்று ரெட்டு, அவர் கலர் ஒன்று ஒயிட்டு. ரெட்டு ரத்தம், ஒயிட்டு தூய்மை. சில பேர் தியாகம் சொல்கிறாங்க. ஏய், நீ தியாகத்தை சொன்னால் ஆவியானவரை துக்கப்படுத்துற. ஓ, இப்படி தியாகத்தை சொல்லி அழுக வச்சு ட்ராமா போட்டு டான்ஸ் போட்டு அதை விட்ட இதை விட்ட, அப்படி பண்ண இப்படி பண்ண, இவங்கெல்லாம் ஆவியானவருக்கு புரிய மாட்டேங்குது. அருவருப்பானவர்கள். கலர் நமக்கு ரெண்டு கலர் தாயா, ஒன்று ரெட்டு ஒன்று ஒயிட்டு. அந்த ரெட்டு தான் ரத்தம், அந்த ஒயிட்டு தான் உங்களுக்கு எனக்கு ரத்தத்தில் வருகிற வாழ்வு. ஒயிட்டுனா பிளெயின் அர்த்தம், இது கலரு. ஒயிட்டுனா பிளெயின் அர்த்தம். அவர்கிட்ட எல்லாமே பிளெயின் தான், அவர்கிட்ட எல்லாமே ஓப்பன் தான்.